அப்பா எங்கடா எங்க போற நீ? அழாத சுஷ்மா. புகழ் சாப்பிடு புகழ். எனக்கு அம்மா அப்பா தான் வேணும். என்ன விடுங்க. டேய் புகழ் சொன்னா கேளுடா. புகழ் இங்க பாரு. இனி இவங்க தான் உங்க அம்மா, நான் தான் உன் அப்பா. தோ இங்க இருக்கா பாரு, இவ தான் உன்னோட தங்கச்சி. இனிமே இதுதான் உன்னுடைய வீடு. நீ எங்க கூட தான் இருக்கணும் செல்லம். முடியாது, நான் இங்க இருக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேருமே அப்பா அம்மா இல்ல. எனக்கு மித்ரா போதும் விளையாடுறதுக்கு. நீங்கலாம் என்ன விட்டு போங்க. எனக்கு இங்க பிடிக்கவே இல்லை. என்ன கொண்டு போய் வீட்ல விட்டுருங்க. சொன்னா கேளு. அம்மா கிட்ட போணும். புகழ் பாரு புகழ், நீ இப்படியே அழுதுட்டு இருந்தா அம்மா மனசு கஷ்டப்படும்ல. அழாத. இப்போ உனக்கு எங்களை பிடிக்காம இருக்கலாம், ஆனா போக போக கண்டிப்பா பிடிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்தா இப்ப கொஞ்சம் சாப்பிடு. இந்தா சரி 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 உட்காரு. சுஷ்மா அது கூட என்கிட்ட. என் பையனுக்கு நான் தான் ஊட்டுவேன், சரியா? இந்தா டாடி ஊட்டுற. புகழ் சொன்னா கேளு புகழ். சாப்பிடு புகழ். என் பையன் புகழ். ஷாகுல் இருக்காரா? உள்ளதான் இருக்காரு சார். போங்க வா. புகழ் புகழ் டேய் புகழ். மாமா புகழ். இங்க பாருங்க, ஒழுங்கா எங்க பையனை எங்க கூட அமுச்சு வச்சிருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன என்ன பண்ணுவீங்க? மிரட்டுறீங்களா? புகழ் என் பையன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்னங்க போலாத ஆதாரம்? புகழ் எங்க வீட்டு பையன். அவன் இத்தனை வருஷம் எங்க கூட தான் இருந்தான், வளர்ந்தான். இப்ப ஏதோ திடீர்னு வந்து ஆதாரம் கூட்டிட்டு போயிட்டா நாங்க அப்படியே விட்டுருவோமா? இங்க பாருங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. எங்களுக்கு தேவை எங்க புகழ். அவனை எங்க கூட அனுப்பிவிங்க, நாங்க போயிட்டே இருக்கோம். அதெல்லாம் அனுப்ப முடியாது. முடியாதா சார்? அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது சார். சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. எந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன். புகழ் என் பையன் தான்னு சட்டபூர்வமா என்னால நிரூபிக்க முடியும். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, போங்க. ஓஹோ, அப்ப நாங்களா உங்க மேல சேர்ந்து கேஸ் போட வேண்டி வரும். அதான் முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், முதல்ல இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லார் மேலயும் நியூசன்ஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளுங்க. நினைச்சேன், நீங்க அட்ரஸ் கேட்கும் போதே நினைச்சேன் இப்படிலாம் ஏதாவது பண்ணுவீங்கன்னு. பேசாம இங்க இருந்து போயிடுங்க, இல்ல பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க? நாங்க யாருக்கும் சாதகமாலாம் பேசல சார், சட்டப்படி தான் சார் பேசுறோம். இன்ஸ்பெக்டர், இவங்க தான் எங்க வீட்டுக்குள்ள வந்து யார் அனுமதி இல்லாம எங்க வீட்டு பையனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. பார்க்க போனா இவங்க மேலதான் இன்ஸ்பெக்டர் நீங்க கேஸ் போடணும். அவங்க மேல கேஸ் போடுங்க.
என்ன பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லித் தர வேணாம். அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன சார் ஆதாரம் இருக்கு? பெத்தவனா குத்துக்கள் மாதிரி ஆதாரமா இருக்க, அது உங்களுக்கு தெரியலையா? பெத்தவ கிட்ட இருந்து புள்ளைய புடுங்கி வச்சுட்டு ஆதாரம் இருக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்க, அதுகிட்ட எங்களை போக சொல்றீங்க? சார், நான் பெத்தவ, என் புள்ளைய கேக்குறேன், அதை நீங்க காதுலயே வாங்க மாட்டீங்க. என்ன சார் நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு தெரியல. பணம் பணம் வேலை செய்யுது. சார், உங்களுக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். என் பையன் புகழ விட்டுருங்க. சார், 2 பேரும் வார்த்தையை அளந்து பேசுங்க. பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறேன். சார், நாங்க என்ன கேக்குறோம்? எங்க வீட்டு பையனை கொடுக்க சொல்லி தானே கேக்குறோம். அதை செஞ்சா நாங்க எங்க பிரச்சனை பண்ண போறோம்? இன்ஸ்பெக்டர், இப்போ இவங்க போகலனா இவங்க மேல கேஸ் போட வேண்டியதா இருக்கும். சார், நீங்க என்ன சார் கேஸ் கொடுக்கறது? நான் கொடுக்கறேன் சார் கேஸ. தாராளமா கொடுங்க, யார் வேண்டான்னு சொன்னது? ஆனா இப்போ இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றேன். முடியாது, நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என் பையன் புகழ் இல்லாம நாங்க இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டோம். ஏன் சார் பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருக்கீங்க? அவரு தான் கேஸ் கொடுக்கறேன்னு சொல்றாருல, கேஸ கொடுங்க. கோர்ட் யார் பையன் முடிவு பண்ணட்டும். இப்ப பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க சார். இன்ஸ்பெக்டர், இது கொஞ்சம் கூட சரியில்லை. சார், எல்லாத்தையும் கோர்ட்ல பாத்துக்கலாம் சார். போங்க சார் ஃபர்ஸ்ட். ஏமா, கிளம்புங்கம்மா. ஏமா, சொல்றேன்ல, கிளம்புங்கம்மா. ஏமா, கிளம்புறீங்களா இல்ல நான் பிடிச்சி தள்ளவாமா? இப்ப கிளம்புறியா இல்லையாமா? அம்மா, அம்மா என்ன கூட்டிட்டு போங்கம்மா. அம்மா, என்ன இங்க விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்கம்மா. அம்மா, நான் உங்க கூட வந்துடுறேம்மா. என்ன விட்டுட்டு போவாதீங்கம்மா. எனக்கு இங்க இருக்க பிடிக்கலம்மா. என்ன கூட்டிட்டு போயிடுமா. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என்ன விடுங்க. அம்மா, என்ன கூட்டிட்டு போயிடுங்கம்மா. அம்மா, மில்கி மேன், மில்கி மேன், என்ன காப்பாத்துங்க மில்கி மேன். மில்கி மேன், என்ன விட்டுட்டு போயிடாதீங்க மில்கி மேன். மில்கி மேன், ப்ளீஸ் மில்கி மேன், என்ன காப்பாத்துங்க மில்கி மேன். மில்கி மேன், என்ன காப்பாத்துங்க மில்கி மேன். அம்மா, 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 என்ன விட்டு போவாதீங்கம்மா. மில்கி மேன், மில்கி மேன், என்ன காப்பாத்துங்க மில்கி மேன். மில்கி மேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல மில்கி மேன். மில்கி மேன், புகழ், என்னை விட்டு அழாதடா புகழ். நாங்க தானே உங்க அப்பா அம்மா. சொன்னா கேளு. நாங்க வரோம் சார். ம், அம்மா, புகழ், உட்காரு புகழ். முதல்ல சாப்பிடு. உட்கார்ந்து சாப்பிடு. சொன்னா கேளு புகழ். நீ எங்க பையன் தான். புகழ், சொன்னா கேளு புகழ். இந்தா சாப்பிடு. புகழ் சாப்பிடு. சுஷ்மா, சுஷ்மா, இதோ வரேங்க. என்னங்க? சுஷ்மா, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பு. எங்கங்க? நாம இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா அவங்க புகழை கேட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். எங்க போறோம்?
மலேசியாக்கு. மலேசியாவுக்கா? எப்படிங்க? என்ன கேள்வி இது? ஃப்ளைட்ல தான். ஐயோ அது இல்லங்க, புகழுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் வேணுமே, அதை தான் கேக்குறேன். இவ்வளோ யோசிக்கிறவன் அதை யோசிக்காம இருப்பனா? பணம் இருந்தா போதும், எதையும் எப்ப வேணா செய்யலாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நீ சீக்கிரம் போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணு. அதுக்குள்ள நான் நெட்ல டிக்கெட்டை புக் பண்ணிடுறேன். சரிங்க. ம். சக்தி, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் தைரியமா இரு. கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து புகழை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். இல்ல மாமா, என்னால புகழ் இல்லாம இருக்க முடியாது. அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க யாரு, எதுக்கு இங்க வந்து இப்படிலாம் பண்றாங்கன்னு உண்மையே புரியல. யாரா இருந்தா என்ன சகல, கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்க போலியானவங்க விஷயம் கலைஞ்சுதான் ஆகணும். ஒருவேளை அதுக்கு முன்னாடி புகழை அவங்க எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அவனை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? சக்தி சொல்றதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கவலைப்படாதீங்க, நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அவங்க எங்கேயும் போகாத மாதிரி ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவோம். சகல, ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டா அவங்களால எங்கேயும் போக முடியாதா? கோர்ட் பெர்மிஷன் இல்லாம எங்கேயும் போக முடியாது சகல. அப்ப கேஸ் முடியிற வரைக்கும் அவங்க இங்கதான் இருந்தாகணும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்போ முதல்ல அதை செய்வோம் மாமா. ம். சுந்தர், முதல்ல நீ கோர்ட்டுக்கு போடா. ஓகே ப்ரோ. நீங்க ரெண்டு பேரும் உள்ளே இருங்க, நானும் சகலையும் போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வந்துடுறோம். சரி. வா சகல, போயிட்டு வந்துடுறோம் ப்ரோ. வா சகல. ஹலோ சார். வாங்க வெங்கட் சார், சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கணும். பண்ணிடுவோம். ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டிங்களா? எல்லாமே ரெடியாக இருக்கு சார், இந்தாங்க. பரவாயில்லையே, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வரோம் சார். முடிஞ்சதா வெங்கட்? முடிஞ்சது. கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, இனிமே அவங்க எங்கேயுமே போக முடியாது. அப்போ புகழ் இங்கே தான் இருப்பான்ல? ம். சரி, கிளம்பு சுந்தர். சுஷ்மா, சுஷ்மா. இதோ வரேங்க.
எல்லாம் பேக் பண்ணிட்டேங்க. அப்ப கிளம்பலாமா? ஆ சரி, புகழேங்க? மேல ரூம்ல இருக்கான். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ புகழ், புகழ், வா போலாம். எங்க எங்க வீட்டுக்கா? இல்ல, மலேசியாக்கு. மலேசியாக்கா நான் வரல. வா. நான் வரலன்னு சொல்றேன். அடம் பிடிக்காத புகழ், வா. நான் வர மாட்டேன். புகழ், நான் அட வரல. வா. என்ன விடுங்க. சொன்னா கேளு, வா. என்ன விடுங்க. நான் வா வரல. புகழ். விடுங்க, நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. புகழ், வா. நான் வரல, என்ன விடுங்க. நான் அடம் வர பிடிக்காத மாட்டேன். புகழ், வா. நான் வரல, என்ன விடுங்க. விடுங்க. ப்ளீஸ் என்ன விடுங்க. என்ன விடுங்க. சொன்னா கேளுப்பா, வா. நான் எங்கேயும் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். புகழ், அடம் பிடிக்காம வா. நான் வா. உங்க கூட வரவே மாட்டேன். என்ன விடுங்க. புகழ். நான் வர மாட்டேன். புகழ், சொன்னா கேளு புகழ், ரொம்ப அடம் பிடிக்காத. நீ சொல்றது எதுவுமே செக்யூரிட்டி, கேட்க மாட்டேன். என்ன விடுங்க. என்ன விடுங்க. ஏய், புகழ் புகழ், புகழ். டேய் புகழ், நில்லுடா. வா. புகழ், வா. நான் எங்கேயும் வர மாட்டேன். டேய், சொன்னா கேளுடா வா புகழ். புகழ், வா. அம்மா தான் எனக்கு வேணும். அழாத, வா புகழ். என்ன விடுங்க. என்ன சொன்னா கேளு, வா. என்ன விடுங்க. நான் வரல, என்ன விட்டுருங்க. நான் புகழ். வர மாட்டேன். என்ன டேய், புகழ், டேய் புகழ், அடம் பிடிக்காதடா. வா சொன்னா புகழ். கேளுடா. சொன்னா வாடா. கேளு. நான் வர மாட்டேன். வா. அடம் பிடிக்காத புகழ், வா. எங்கேயும் வர மாட்டேன். எங்க யோ, உள்ள ஏறு ஏறு புகழ். புகழ், சொன்னா கேளு. வர மாட்டேன். என்ன உள்ள போடா. ஷாகுல் இருக்காரு, அவரை பார்க்கணும். அதோ அந்த கார்ல இப்பதான் ஏர்போர்ட் போறாரு. சீக்கிரம் வண்டியில இருங்க. சீக்கிரம் சீக்கிரம்டா. நான் சொன்னேன்ல, பாருங்க புகழ கூட்டிட்டு போறாங்க. பயப்படாதீங்க, அதான் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டோம்ல. ஆனா வெங்கட், அவங்க ஃப்ளைட் ஏறிட்டா என்ன பண்றது? ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி நம்ம தத்துருவோம். நான் இப்போவே போலீஸ் கால் பண்ணி எல்லாத்தையும் பேசி லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிடுறேன். ம், சீக்கிரம். புகழ், அழாம வா புகழ். புகழண்ணா, அழாதீங்க. யார் உனக்கு அண்ணா? இன்னொரு வாட்டி என்ன அண்ணனு கூப்பிடாத சொல்லிட்டேன். நானே அம்மா அப்பா பார்க்கலன்ற வருத்தத்துல இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் சுந்தர்.